8ஆம் வகுப்பு இயல் 2 திருக்குறள். வாழ்க்கையின் அனைத்து கருத்துக்களையும் கூறும் வாழ்வியல் நூல் தான் திருக்குறள். திருக்குறள் பார்த்தீங்கன்னா திரு பிளஸ் குறள். குறள் என்பது குறுகிய செய்யுள் வடிவில் அமைந்த பாடல். அதுக்கு அடுத்தது திரு என்பது அதற்கு அடைமொழியாக அமைக்கப்பட்டதால் திரு பிளஸ் குறள் திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு நீதி நூல். அறக்கருத்துக்களை கூறுவதால் அதற்கு நீதி நூல். அறக்கருத்துக்கள் மட்டுமில்லை, எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய நூல் திருக்குறள். இதற்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளினுடைய பெருமைகளையும் திருவள்ளுவரினுடைய பெருமைகளையும் விளக்குவதுதான் இந்த திருவள்ளுவ மாலை. திருக்குறளுடைய சிறப்புகள் அனைத்தும் திருவள்ளுவ மாலையில் இயற்றப்பட்டுள்ளது. நூல் வழி பார்த்தீங்கன்னா இவர் பெருநாவலர். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பெருநாவலர், முதற்பாவலர், பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் என பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் ஆகும். சிறந்த நூல் 1595 பார்த்தீங்கன்னா மலையாளத்துல திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி. 1730 லத்தீன் மொழியில திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டதாம். நாம அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. 3 பால்களை கொண்டது. அறத்துப்பால்ல பார்த்தீங்கன்னா 38, பொருட்பால பார்த்தீங்கன்னா 70, இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால்ல பார்த்தீங்கன்னா 25. மொத்தமே ஆட் பண்ணீங்கன்னா 38, 70, 25 மொத்தமே ஆட் பண்ணீங்கன்னா 133. அப்போ திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது என்பது சிறப்புக்குரியது. மொத்த குறள்கள் பார்த்தீங்கன்னா 1330 குறள்கள். இந்த திருக்குறள்ல எழுதப்பட்ட திருக்குறளில் உள்ள மொத்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு சிறப்புகள் கேட்பாங்க. முப்பால் பகுப்பு கொண்டதுன்னு சொல்லலாம். அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா 38 சொன்ன அந்த 38ல பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என 4 கொண்டது. 4 இயல்களை கொண்டது. அடுத்தது பொருட்பால் பார்த்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் என 3 இயல்களை கொண்டது. அறத்துப்பால்ல 4 இயல், பொருட்பால பார்த்தீங்கன்னா 3 இயல், இன்பத்துப்பால்ல பார்த்தீங்கன்னா களவியல், கற்பியல் என 2 அதிகாரங்களை கொண்டது. திருவள்ளுவரினுடைய வேறு பெயர்கள் என்ன? நாயனார், தெய்வ புலவர், சென்னா போதார், பெரும் நாவலர், பொய்யில் புலவர், பொய்யா மொழி புலவர் என பல சிறப்பு பெயர்களால் திருவள்ளுவரை அழைக்கிறோம். திருக்குறள்ல உலக புகழ்பெற்ற திருக்குறள் நூலினுடைய சிறப்புகள் நம்ம நாடு மட்டும் இல்லை, மற்ற நாடுகள் எல்லாருக்குமே திருக்குறளுடைய புகழ் பரவி இருக்குன்னா திருக்குறளுடைய சிறப்புகள் அப்படி என்னதான் பார்க்கலாம். திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அனிச்ச மலர், ஒன்று குவளை மலர். திருக்குறள்ல இடம்பெறாத ஒரே படம் எதுவாமா? நெருஞ்சி பழம். ஒரே படம் எது? நெருஞ்சி பழம். இதெல்லாம் பெரிய வகுப்புல போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை குன்றி மணி. பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவு. இடம்பெறாத 2 மரங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா பனை, மூங்கில். அதிகம் பயன்படுத்திய எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ. எத்தனை முறை பயன்படுத்திருக்காங்களா? 1075 முறை பயன்படுத்திருக்காங்க. திருக்குறள்ல பயன்படுத்திய எழுத்து அதிகம் பாத்தீங்கன்னா நீன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. எத்தனை முறை அந்த குறள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு மொத்த குறள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1075 முறை பயன்படுத்திருக்காங்க. இடம்பெறாத ஒரே எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவா? 9. கோழி என்ற சொல் 7 முறை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு.
70 கோடி ஒரு முறை வந்துள்ளது. 133 அடி உயர திருவள்ளுவரினுடைய சிலை கன்னியாகுமரியில் தமிழக அரசு நிறுவியது. நம்மளுடைய அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா 133ன்றதால 133 அடிக்கு கன்னியாகுமரியில திருவள்ளுவருடைய சிலை உலகம் முழுவதும் தெரிந்த ஒன்றாக கருதப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா அறத்துப்பால் 38 சொன்ன அறத்துப்பால் 38 அதுல 4 இயல் நம்ம பார்த்தோம். ஒன்னு பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 அதிகாரங்கள். இந்த 38 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 4 அதிகாரங்கள் பாயிரவியல் கொடுத்திருக்காங்க. இல்லறவியல் பாத்தீங்கன்னா 20 அதிகாரங்களா கொடுத்திருக்காங்க. அடுத்தது துறவரவியல் பாத்தீங்கன்னா 13 அதிகாரங்களா கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஊழியல் 1 மொத்தமே ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருமா 38. அப்போ அறத்துப்பால் எவ்வளவு அதிகாரம் 38. பொருட்பால் 70 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. 3 இயல்களா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன? அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். அரசியல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவுமா 25 அதிகாரங்கள், அங்கவியல்ல 32 அதிகாரங்கள், அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒழிப்பியல் 13 அதிகாரங்கள். இது மொத்தமே ஆட் பண்ண எவ்வளவு ஆகுது 70 அதிகாரங்கள். பொறுப்பா மொத்தம் எத்தனைமா 70. அடுத்தது காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. 2 இயலா பிரிச்சிருக்காங்க. என்ன இயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா களவியல், கற்பியல். நம்ம பிரிச்சிருக்காங்கம்மா களவியல், கற்பியல். களவியல்ல பாத்தீங்கன்னா 7 அதிகாரங்கள், கற்பியல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 18 அதிகாரங்களா பிரிச்சிருக்காங்க. அடுத்ததுல திருவள்ளுவருக்கு நிறைய விஷயங்கள்ல ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 7ன்ற ஒரு எண்ணு ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். திருவள்ளுவர் எண்ணியல் ஜோதியம் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிற மாதிரி இருக்கு. குறட்பாக்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 1330 குறள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சிறிய குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுல இன்னும் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு 7 என்ற எண் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற காரணத்துக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா 1 + 3 + 3 மொத்தமே ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆகுமா 7. அப்போ 1330 குறளையும் கூட்டினால் 7 என்ற எண் வருகிறது. அறத்துப்பால் அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா 38 சொல்லணும். அதுல 38ல பாயிரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இயல்னு நம்ம பார்த்தோம். அந்த 4 இயல் அப்போ 38ல இருந்து 4 போச்சுன்னா டோட்டலா எவ்வளவு வரும் 34. 34 கூட்டினா 3 + 4 டோட்டலா எவ்வளவு வருதுமா 7. அப்போ 7 எண் அதிலேயும் சிறப்புக்குரியதா இருக்கு. பொருட்பால் அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா 70. 7 + 0 ஆட் பண்ணினா எவ்வளவு வருதுமா 7. அப்போ அதிலேயும் கூட்டினால் பொருட்பாவிலும் 7. இன்பத்துப்பால் அதிகாரங்கள் 25. 2 + 7 5 மொத்தமே ஆட் பண்ணினா எவ்வளவு 7. அப்போ ஒவ்வொரு குறளுக்கும் பாத்தீங்கன்னா 7 சீர்களை கொண்டது. அப்போ திருவள்ளுவருக்கு பிடித்த எண் வந்து பாத்தீங்கன்னா 7ஆக இருக்கலாம். திருக்குறளுடைய பாடலுக்குள்ள நுழைய போறோம். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். நடுவு நிலைமை கொடுத்திருக்காங்க. நடுவு நிலைமைனா அறிவில் சிறந்த சான்றோர்கள் கூறுவதுதான் நடுவு நிலைமை. உண்மையான அதாவது சிறந்த சொற்களை பேசுதலும் நேர்மையான முறையில் நடந்து கொள்வர்களை தான் சான்றோர்கள் சொல்லுவோம். அறிவில் சிறந்த சான்றோர்கள். அப்படிப்பட்ட சான்றோர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்களா நடுவு நிலையில் இருந்து பார்ப்பாங்க அப்படின்றாங்க. இந்த அதிகாரத்துல இருந்து எது எடுத்துருக்காங்கம்மா 2 குறளை எடுத்திருக்காங்க. என்ன குறள் அப்படின்னு பார்க்கலாம். தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தக்கார்னா அறிவில் சிறந்த சான்றோர். அவங்க தான் என்னன்னு சொல்றோம் நடுவு நிலைமை உடையவர். எப்பொழுதும் சிறந்த சொற்களை பேசுகின்றவரை தான் தக்கார் நடுவு நிலைமை உடைய சான்றோர். தகவலர்னா நடுவு நிலைமை இல்லாதவர் அர்த்தம். தகவலர்னா என்ன அர்த்தமா நடுவு நிலைமை இல்லாதவர். அவரவர் 2 பேருமே வேறுபடுத்துறாங்க. அவரவர் போது என்ன பண்றாங்க 2 பேருமே வேறுபடுத்தி காட்டுறாங்க. எச்சத்தால்னா என்ன அர்த்தம் எஞ்சி நிற்கும் சொல்லால். சான்றோர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது சான்றோர்கள் அல்லாதவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து எச்சத்தால்னா அவங்க பேசுற உண்மையாலும் அவங்க சிறந்த சொற்களை பேசும் பொழுது அவங்களுடைய பழிகள் வராமல் பாதுகாத்துக் கொள்வதாலும் புகழாலும்
பழியாலும் அறியப்படுவதுதான் எச்சத்தால் காணப்படும்ன்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2வது குறள், சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணின்றார். சமன் செய்து 2 பக்கம் தராசு என்ன பண்ணுது, ஒரே அளவா இருக்கு. அதுல எந்த பக்கமும் ஒரே அளவா எடை வச்சனா இருக்கும், நடுவு நிலைமையில இருக்கும். ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இறங்கியும் ஒரு பக்கம் ஏறியும் இருக்கு. காரணம், இது எடைகள் வைக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணும், தராசு நடுவு நிலைமை மாறி இருக்கும். இப்போ சமன் செய்து, அப்ப இந்த 2 எடையும் சமமா இருக்கு. அப்ப சமன் செய்து சொல்லலாமா, சீர் தூக்கும். எப்பொழுதும் நடுவு நிலையிலுடைய சான்றோர்கள் சமமாக கருதப்படுவாங்க. சீர் தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. அறிவில் சிறந்த சான்றோர்கள் எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டாங்க, நடுவு நிலையில் இருந்துதான் தீர்ப்பு வழங்குவாங்க. எப்பொழுதும் ஒரு பக்கம் சாய்ந்து இருக்காமல் நடுவு நிலைமை சான்றோருக்கு அணி. அதுதான் அவங்களுக்கு சான்றோருக்கு அணியா இருக்குது. நடுவு நிலையில் இருந்து எப்பொழுதும் சொல்லுவதுதான் சான்றோருக்கு அணியா கருதப்படுது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால். சமநிலையில் உள்ள சான்றோர்கள் கூறிய சொற்களானது எப்பொழுதும் நடுவு நிலையில் இருந்துதான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வார்த்தையானாலும் தீர்ப்பு வழங்கினாலும் ஒரு பொழுதும் சாய்ந்து விட மாட்டார்கள். எது ஆப்போசிட்டா என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க. கோடாமை சான்றோருக்கு அணிந்தாங்க. ஒரு பக்கமா தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. 2 பேருடைய சரியான கேள்விகளையும் கேட்டு சரியான இதையும் கேட்டு யார் பக்கம் நியாயம் உள்ளது என்பதை அறிந்து அதை எடுத்து கூறுபவர்கள் தான் யாரு, சான்றோர்கள். அதுதான் அறிவில் சிறந்த சான்றோர்கள், நடுவு நிலைமை உடைய சான்றோர்கள் அப்படின்றாங்க. இதுல ஒரு அணி ஒன்று கொடுத்துருக்கான், ஓமை அணியை கொடுத்துருக்கான். இரு பொருள்களுக்கு இடையே உள்ள பொருளை என்ன பண்றாங்க, ஒப்புமைப்படுத்தி புலப்படுத்தி கூறுவதுதான் ஓமை அணி. இப்போ இதுல 2 பொருட்களுக்கு உள்ள பொருள் ஒப்புமைன்னு பாத்தீங்கன்னா, சமன் செய்து சீர் தூக்கும். சமன் செய்தும் ஒரு பால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சமன் செய்து கோல் போல், கோல் போல் ஒரு பால், இங்க 3 கொடுத்துருக்காங்க. சமன் செய்து அதாவது 2 பொருள்களை ஒப்புமைப்படுத்தி அதுல இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வார்த்தை எடுத்துக்கோ, தாமரை போன்ற முகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாமரை போன்ற முகம், தாமரை போன்ற முகம். இதுல முகம்ன்றது ஓமேயம், தாமரை என்றது ஓமானம். ஓமேயம் என்றது முகம். நம்ம எடுத்துக்கொண்ட பொருள் எது, முகம் என்றுதான் எடுத்துக்கொண்ட பொருள். ஆனா எதை உள்ள பொருளோட கம்பேர் பண்றாங்க, தாமரை போன்ற முகம். அந்த பெண்ணினுடைய முகமானது தாமரை போல வட்ட வடிவில் உள்ளது, தாமரை போன்ற அழகான நிலவில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லுது. அப்போ இதே போலதான் நம்ம என்ன எடுத்துக்கணும், சமன் செய்து. சமன் செய்துன்றதும் கோல் போல் ஒரு பால், ஒன்னோட ஒண்ணு சீர் தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இதுல ஓமையும் ஓமானமும் அழகாக எடுத்து கூறப்பட்டுள்ளதால் இதற்கு ஓமை அணி. அடுத்ததுல பாத்தீங்கன்னா கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் என்றது பொய் ஒழுக்கத்தை தான் கூடா ஒழுக்கம்ன்றாங்க. சரியான முறையில் வன்முறையில் அதாவது வஞ்ச மனம் கொண்டு வாழ்ந்து அவர்கள் எப்பொழுதும் தீய நோக்கங்களை பயன்படுத்துவர்கள் தான் கூடா ஒழுக்கம், பொய் ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். கூடா ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேர் என்னமா, பொய் ஒழுக்கம். கூடா ஒழுக்கத்துக்கு என்ன அர்த்தம், அந்த அதிகாரத்துல இருந்து கூடா ஒழுக்கத்துக்கு அதிகாரம் பொய் ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் பொய் ஒழுக்கம். பொய் ஒழுக்கம். அந்த பொய் ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள் எடுத்திருக்காங்க. வலியில் நிலைமையான் வள்ளுருவும் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்ததன்றுன்றாங்க. வலியில் நிலைமையான, வலின்னா வலிமைன்னு அர்த்தம். வலின்னா என்ன அர்த்தம், வலிமை. வலிமையான நிலையை கொண்ட ஒருவன் வள்ளுருவும் பெற்று பலசாலியா இருந்து, பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பெற்றம்னா என்ன அர்த்தமா, பசு. எதோட எதை கம்பேர் பண்றாங்க,
வலிமையான நிலைமையால் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்ததற்றுன்றாங்க. புலியின் தோல், பசுவையும் புலியை கம்பேர் பண்றாங்க. புலியினுடைய மேல பசுவினுடைய தோலை போத்துனா அது பசுவா மாறிடுமா? மாறாது. புலி புலிதான், பசு பசுதான். இரண்டும் என்ன பண்ணும்? ரெண்டுமே ஒரே குளத்துல தான் போய் தண்ணி குடிக்கும். ஆனா புலியினுடைய வேலை மற்ற உயிரை கொள்வது, ஆனா பசுவினுடைய வேலை ஒரு உயிருக்கு பால் கொடுப்பது. ஒன்னு நன்மை செய்து, ஒன்னு தீங்கு செய்து. அதான் அழகா கம்பேர் பண்றாங்க. வலியின் நிலைமையால் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்ததற்றுன்றாங்க. பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். அப்போ வலிமையான நிலைமையுடைய பசுவானது பசுவினுடைய புலியினுடைய மேல பசுவினுடைய தோலை போத்துனா உடனே அது புலியா மாறிடுமா? மாறாது. புலி புலிதான், பசு பசுதான். மாணவர்களே, இதுல ஒரு அணி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இல்பொருள் உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை இருப்பது போல் கற்பனை செய்து கூறுவதுதான் இல்பொருள் உவமை அணி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, புலிங்கிறது மேல புலி தனி, பசு தனி. ஆனா பசுவினுடைய தோலை எடுத்து வந்து புலி மேல போட்டா உடனே புலி பசுவா மாறிடுமா? மாறவே மாறாது. புலி புலிதான், பசு பசுதான். உலகில் இல்லாத ஒன்றை இருப்பது போல் கற்பனை செய்து கூறுவதுதான் இல்பொருள் உவமை அணி. ஒவ்வொரு அணிகளை படிக்கும் பொழுதும் நீங்க அதனுடைய விளக்கத்தோட தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய வகுப்புல போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கனை கொடிது யாழ்கோடு செவ்வியது ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் கொலன் கொடுத்துருக்கான். கனைனா அம்புன்னு அர்த்தம். கனைனா என்னமா? அம்பு. அம்பினுடைய வேலை எப்பொழுதும் ஒரு உயிரை கொல்வது. ஆனா வீணையினுடைய வேலை இது யாழ். யாழ் எப்பொழுதும் இசையை கொடுக்கக்கூடியது. கனை கொடிது யாழ்கோடு செவ்வியது ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் கொலன் கொடுத்துருக்காங்க. கனையினுடைய வேலை, அம்பினுடைய வேலை ஒரு உயிரை எடுப்பதுதான் அம்பினுடைய வேலை. ஆனா யாழ் இசையை கொடுக்கக்கூடியது, மனதுக்கு இன்பத்தை தரக்கூடியது. அப்போ கனை கொடிது யாழ்கோடு செவ்வியது ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் கொலல். எப்பொழுதும் அம்பு தன்னுடைய ஒரு உயிரை கொல்வதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் யாழ் எப்பொழுதும் இசையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு. அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா கல்லாமை. கல்வி கற்றாதவர்கள் தான் கல்லாமைன்னு சொல்லுவாங்க. கல்வி அறியாதவர்கள், கல்வியை பத்தி சுத்தமா தெரியாதவங்க தான் கல்லாமை அப்படின்னு சொல்லுவாங்க. உலர் என்னும் மாத்திரையார் அல்லார் பயவா கலர் அணைய கல்லாதவன் தன். உலர் என்னும் மாத்திரையார் கல்வி சிறந்தவர்களை மட்டும், ஆனா கல்லாதவர்கள் அடுத்த லைன்ல சொல்லிட்டாங்க அழகா. பயவா கலர் அணைய, பார்க்கிறதுக்கு வெற்று நிலம், ஆனால் எதற்கும் பயன் தராது. எதற்காக ஒப்பிடுறாங்க? கல்லாதவர் உலகத்தில் இருந்தும் இல்லாதவருக்கு சமம் அப்படின்றாங்க. நம்ம அர்த்தம், கல்லாதவர் கல்வி கற்காதவர்கள் உலகத்தில் இருப்பது போல் தோன்றும், ஆனால் இருந்தும் பயன் இல்லாமல் உயிரற்று கிடப்பது போல் இருக்கும் காட்சியாக. பயவா, பயவான என்ன அர்த்தம்? கல்லாமை, கலர் அணைய. இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா வெற்று நிலம். வெற்று நிலம் எதுக்குன்னா பயன்படுமா? வெற்று மரம் எதுக்குன்னா பயன்படுமா? எதுக்குமே பயன் தராது. அடுத்த பாடல், விலங்கோடு மக்கள் அணைய இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் தன். விலங்கோடு மக்கள் அணைய, 5 அறிவுடைய உயிரினங்களுக்கும் 6 அறிவுடைய உயிரினங்கள் நம்ம பகுத்தறிவு கொண்டவர்கள் மக்கள் சொல்லுவாங்க. 5 அறிவுடைய உயிரினங்கள் விலங்குகளோடு ஒப்பிடுவாங்க. மக்கள் அணைய இலங்கு நூல், இலங்கு நூல் எப்படி கம்பேர் பண்றாங்க அழகா. கற்றாரோடு ஏனையவர், படித்த மக்கள் பகுத்தறிவு கொண்டவர்களை மக்களோடு ஒப்பிடுறாங்க. கல்லாதவர் விலங்கோடு எதை ஒப்பிடுறாங்க? கல்லாதவர்களை விலங்கோடு ஒப்பிடுதல். கலர் நிலம், போன பாடல பார்த்தலாமா? கலர் நிலம் இருந்தும் பயன் தராது, வெற்றிடமாக விலங்கோடு ஒப்படைகள். விலங்கோடு மக்கள் அணைய இலங்கு நூல் கற்றாரோடு ஏனை அவர். அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா குற்றம் கடிதல் அப்படின்னு கொடுக்குறாங்க. குற்றம் கடிதல், வரு முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்துரு போல கெடுங்க. பழி வருவதற்கு முன்னே
முன்னே தன்னை காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கையானது பக்கத்துல என்ன இருக்கான், ஒரு பக்கம் வைக்கோலும் ஒரு பக்கம் நெருப்போம். நெருப்பும் பஞ்சம் பக்கத்துல தான் பத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, பழி வருவதற்கு முன்னே தன்னை காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கையானது வைக்கோலும் நெருப்பும் பக்கத்துல இருந்தால் எப்படி பத்தி என்ன பண்ணுமா, எரிவதற்கு சமமாகும் அப்படின்றாங்க. பழி வருவதற்கு முன்னே தன்னை காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கையானது இதற்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. எதோட, வைக்கோலையும் நெருப்பையும் பக்கத்துல இருந்தால் என்னவா, பத்தி எரிகின்றது. இதுல ஒரு அணி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலயும் உவமை அணி. ரெண்டு பொருள்களுக்கும் இடையே உள்ள ஒப்புமையை புலப்படுத்தி கூறி அதுல கம்பேர் பண்றது. எப்படி, வரு முன்னர் எரி முன்னர். உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். வரு முன்னர் எரி முன்னர். இதுல எரி முன்னர் என்றது உவமேயம், வரு முன்னர் அப்படின்றது ஓமானம். ரெண்டையுமே ஒப்புமைப்படுத்தி புலப்படுத்தி கூறுவதுதான் உவமை அணி. அதாவது எது, வைக்கோலையும் நெருப்பையும் கம்பேர் பண்ணி கூறி இரண்டும் என்ன பண்ணலாம், பத்தி கொண்டு எரிவது போல் வரு முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்துரு போல கெடும் அப்படின்ட்டாங்க. பழி வருவதற்கு முன்னே தன்னை காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கையானது பஞ்ச நெருப்புல வச்சா எப்படி பத்திக்குமோ அது போல பத்தி எரியும் அப்படின்றத அழகா சுட்டி காட்டியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, தன் குற்றம் நீக்கி பிற குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்குன்னு கொடுத்துருக்காங்கம்மா. தன் குற்றம் தொடர்ந்து தன்னுடைய குற்றத்தை ஆராய்ந்து தலைவன் ஒருவன் முதல்ல என்ன பண்ணுமா, குடும்பத்தில் இருக்கும் தலைவன் ஒருவன் தன் குற்றத்தை நன்கு அறிந்து ஆராய்ந்து அப்புறமா தான் என்ன பண்ண முடியுமா, பிறருடைய குற்றத்திற்கும் பிறருடைய சொல்லுக்கும் அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்றாங்க. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தன் குற்றம்னா நான், இறைக்கு அப்படின்னா குடும்பத்தில் இருக்கும் தலைவன் அர்த்தம். இறைக்கு என்ன அர்த்தமா, தலைவன். தலைவன் முதலில் தன் குற்றத்தை நன்கு ஆராய்ந்த பிறகுதான் என்ன பண்ணுமா, பிறருடைய குற்றத்துக்கும் பிறருக்கு சொல்வதற்கு தகுதியானவன் அப்படின்றது ஒப்பிட்டு அழகா கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா, இடன் அறிதல் கொடுத்துருக்காங்க. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது அப்படின்னா, ஒரு செயலை தொடங்குவதற்கு முன், தொடர்ந்து ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடி அந்த செயலுடைய தன்மையும் அந்த இடத்தையும் என்ன பண்ணுமா, நன்கு அறிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பழி வந்து சேரும். அழகா கம்பேர் பண்ணிருக்காங்க. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் நன்கு அறிந்து அந்த செயலை தொடங்கலாமா அப்படின்னு அந்த இடத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்க போகுதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த போர் தடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைம்ல போய் போர் செய்து சரிதானா அப்படின்னு நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். போற செயலையும் அப்படி போற நேரத்தையும் நன்கு அறிந்திருக்க வைக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன பண்ணும், பழி வந்து சேரும். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது, ஒரு செயலை செய்வதற்கு முன்னால அந்த இடத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். அதுதான் என்ன சொல்றாங்க, இடம் கண்ட பின். அந்த செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இது தொடங்கலாமா இது செய்யலாமா அப்படின்னு நன்கு அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பின் அல்லது பழி வந்து என்ன பண்ணும், தன்னை சேரும். கடலோடா கால்வர் நெடுந்தே கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்துன்றாங்க. அழகா சொல்லியிருக்காங்க. கடலோடா கால்வல் நெடுந்தே கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஃபர்ஸ்ட் நாவாய்னா கப்பல்னு அர்த்தம். நாவாய்னா என்ன அர்த்தம், இது சிறிய வகுப்புலேயே நீங்க படிச்சிருப்பீங்க. நாவாய்னா கப்பல்னு படிச்சிருப்பீங்க. கடலில் ஓடுற இந்த பிக்சரை பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். கடல்ல ஓடுற கப்பல் கடல்ல தான் போகும், தண்ணியில தான் இருக்கணும். நிலத்துல போற தேர் 4 சக்கரங்களை கொண்ட நிலத்துல ஓடுற தேர் தண்ணீர் தரையில தான் இருக்கணும். நிலத்துல ஓடுற தேர் தண்ணியில போட முடியாது, கப்பல் தரையில வர முடியாது.
அதது இடத்துக்குரிய தகுதியை அறிந்து அந்த இடத்தில் இருந்தால்தான் அது அதனுடைய பயனை அடையும். அழகா கம்பேர் பண்ணியிருக்காரு. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், நெடுந்தேர் நெடுந்தேரை கம்பேர் பண்றாங்க அழகா. 4 சக்கரங்களை கொண்ட வலிமையான தேர். நாவாய்னா கப்பல் அர்த்தம். நாவாய்னா என்ன அர்த்தம்? கப்பல். நாவாய்னா கப்பல். இது நெடுந்தேர். நாவாய்னா கப்பல், இது நெடுந்தேர். தண்ணியில ஒரு கப்பல் தண்ணியில தான் இருக்கணும். அந்த இடத்தை விட்டு அது தகுதியை இழக்கக்கூடாது. தரையில ஒரு தேர் 4 சக்கரங்களை கொண்டு வலிமையான தேரானது என்ன பண்ணுமா? தரையில தான் போடும். தரையில இருக்கிற தேர் தண்ணியில போக முடியாது. தண்ணியில இருக்கிற கப்பல் தரையில போக முடியாது. அதனால் அதனுடைய தகுதியை அறிந்து அந்த இடத்தில் இருந்தால்தான் அதற்கு மதிப்பு உண்டு. இதுல ஒரு அணி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் பாடல்ன்றதால ஒரு அணி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த அணி பாத்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. ஓமையை மட்டும் கூறி அது கூற வந்த கருத்தை எடுத்து கூறி விளக்குவது தான் பிரிது மொழிதல் அணி. இதுல ஓமையை எதை சொல்றாங்க? நாவாயும் ஓடா நிலத்து நெடுந்தேர் அப்படி கம்பேர் பண்றாங்க. நாவாய் ஓடா நிலத்து எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, நிலத்துல இருக்கிற தேரை என்ன பண்ண முடியாது? தண்ணியில விட முடியாது. தண்ணியில இருக்கிற கப்பலை நிலத்துல விட முடியாது. இதுல பிரிது மொழிதல்னா ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை எடுத்து கூறி விளக்குவதுதான் பிரிது மொழிதல் அணி. திருக்குறள் சொன்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வருது யார் பாத்தீங்கன்னா ஜி.யு. போப் தான். ஜி.யு. போப் இவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா ஜான் போப். இவருடைய அம்மா பாத்தீங்கன்னா கேத்தரின். ஜி.யு. போப்பை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா திருக்குறளுக்கும் ஜி.யு. போப்புக்கும் நெருங்கிய தொடர்புன்றது உலகமே அறிந்த ஒன்று. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். தன் கல்லறையில் அவர் எழுதியிருக்காரு, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். தான் இறக்கும் தருவாயில தன்னுடைய நண்பர்கிட்ட அவர் சொன்ன ஒரு செய்தியா கருதுது. நான் இறந்த பிறகு இவர் தமிழ்நாட்டுக்கு 1939 தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. 40 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்தாரு. அப்போ அந்த 40 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழை கற்று தமிழுடைய சிறப்பை 8 மாதங்கள் கப்பல்ல பயணப்பட்டு தமிழுடைய ஒவ்வொரு சிறப்புகளையும் தெரிந்து திருக்குறளை தமிழ் மொழியில் இருந்த திருக்குறளை என்ன பண்ணாராம்? ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாராம். என்ன சிறப்பு பார். இவர் ஒரு ஐரோப்பிய தமிழை அதிகமா பற்று கொண்டு தமிழ் மீது அதிக அக்கறை கொண்டு தமிழ் மொழியை உலகமே வியந்து போற்றும் அளவுக்கு அந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா மக்களும் ஐரோப்பிய மக்களும் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சொல்லிட்டு தமிழ் மொழிய வெறும் திருக்குறள் மட்டும் இல்ல, திருக்குறள், நாலடியார், திருவாசகம் போன்ற 3 நூல்களை என்ன பண்ணாராம்? ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். ஐரோப்பிய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். அவருடைய கல்லறையில அவர்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன 3 செய்தியா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் செய்தியா என்ன சொல்றாங்கன்னா, நான் இறந்த பிறகு, அவர் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, வயது முதிர்ந்த காலத்துல அவர் முன்னாடி தன் இறக்கும் தருவாய்க்கு முன்னாடி என்ன சொல்லி வச்சிருக்காரு? நான் இறந்தனா என்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் இதுவா சொல்றாரு. ரெண்டாவது செய்தி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கல்லறைக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையில ஒரு பகுதியை எடுத்து தமிழ் மக்களுக்காக தொண்டாற்றுகின்ற தமிழ் மக்களினுடைய தொண்டுக்கு அதை பரிசா நீங்க கொடுக்கணும். தமிழ் மாணவர்களுக்கும் தமிழ் தொண்டு பணிபுரிவர்களுக்கும் அது ஒரு நன்கொடையா கொடுக்கணும். மூணாவது என்ன சொல்றாரு, தான் இறக்கும் பொழுது நான் இறந்த கல்லறையில திருக்குறளையும் நாலடியாரையும் கண்டிப்பா என்ன பண்ணும், அந்த புக்கை என்னோட சேர்த்து நீங்க அனுப்பணும் அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க செய்தியா இருக்கு. பைபிளுக்கு அடுத்தபடியாக உலக மொழிகள்ல அதிக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள் தான். பைபிளுக்கு அடுத்தபடியாகவே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஆனா தெரியாத விஷயங்கள், பைபிளுக்கு அடுத்தபடியாக உலக மொழிகள்ல அதிக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னது எதுவாம் திருக்குறள். இது ஒரு வார்த்தையிலே என்ன பண்ணலாம், திருவள்ளுவரினுடைய அனைத்து சிறப்புகளையும் நம்ம அறிஞ்சு வச்சுக்கலாம்.
மனிதன் மனிதனுக்கே சொன்னது எதுவாம்? இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். இது மட்டும் இல்லாம திருக்குறளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம், நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? திருவள்ளுவரை பாரதியார் பாராட்டியிருக்கார். பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதே வையகம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? பாரதிதாசன் புகழ்ந்திருக்கார். அப்போ மற்ற புலவர்கள் திருவள்ளுவரை புகழ்ந்திருக்கிறாங்கன்னா திருவள்ளுவரினுடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதுக்கு இது ஒரு சான்றா அமைது. இந்த ஒரு வார்த்தையிலே அவருடைய புகழ் எல்லாமே அடங்கியிருக்கு. மனிதன் மனிதனுக்காகவே சொன்னதுதான் எது? திருக்குறள். திருக்குறள் அறக்கருத்துக்கள் அதிகமாக நிரம்பி இருக்கிறதால இவர் ஒரு சமண சமய அறக்கருத்துக்கள் நிறைய இருக்குது. அவருடைய ஒவ்வொரு குறளும் பார்த்தீங்கன்னா அறக்கருத்துக்கள் நிறைய இருக்கு. அறக்கருத்துக்கள் மட்டும் இருக்கிறதால சமய நீதி நூல்கள் சார்ந்து இருப்பதால இவர் சமண மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலேயே தாய் தந்தையை விட்டு பிரிந்து சென்று வள்ளுவன் ஒருவரால் வளர்க்கப்பட்டதால இவருக்கு திருவள்ளுவர் என பெயர் வந்திருக்கலாம் அப்படின்றது மக்கள் அறிந்த ஒரு செய்தியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மனப்பாட பகுதியை மட்டும் ஒரு தடவை பார்த்தோம்னா, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார்னா நடுவு நிலையில் உடைய சான்றோர்கள், தகவிலர்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நடுவுநிலை அல்லாதவர். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, மாணவர்களே மனப்பாட பகுதி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். கனை பொழிது யாழ்கோடு செவ்வியது ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் கொல்லல் அப்படின்னு போட்டிருக்காங்க. கனை அம்பு பார்ப்பதற்கு நேராக இருக்கும், ஆனால் ஒரு உயிரை எடுக்கக்கூடியது. யாழ் வளைந்து இருக்கும், ஆனால் அது இசையை கொடுக்கக்கூடியது. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனை அவன் கொடுக்குறாங்க. படித்தவர்களை மக்களோடு ஒப்பிடுறாங்க, படிக்காதவர்களை விலங்கோடு ஒப்பிடுறாங்க. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் தலைவன் ஒருவன் தன் குற்றத்தை நன்கு அறிந்த பின்னரே மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? எதையும் சொல்ல முடியும். இல்லை என்றால் பழி வந்து சேரும். லாஸ்ட் பாடல், கடல் ஓடா கால்வர் நெடுந்தர் கடல் ஓடும் நாவாய் ஓடா நிலத்து. நாவாய்ன்றத கப்பலை வச்சு கம்பேர் பண்றாங்க. நெடுந்தேர் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், எப்பவுமே நீர்ல தான் இருக்கணும். நிலத்துல வர தேர் எப்பொழுதும் நிலத்தில் தான் இருக்கும். அந்த இடத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய தகுதி அறிந்து செயல்பட முடியும். மாணவர்களே, இதுல நீங்க 2வது பாடல் ஓமையணியா இருக்கும், 7வது பாடல் ஓமையணி இருக்கு. அதுல மனப்பாட பகுதியும் அணிகளும் சேர்ந்து வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாடல்ல பார்த்தீங்கன்னா 3வது பாடல் இல்பொருள் ஓமையணி வந்திருக்கும். 10வது பாடல்ல பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி வந்திருக்கும். இந்த 4 அணிகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பெரிய வகுப்புல போனீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பாடல்கள் மட்டும் இல்ல, திருக்குறளினுடைய புகழ் உலகமெங்கும் பரவி இருந்தாலும் ஒவ்வொரு பாடல் வரிகளையும் பார்க்கும் பொழுது இதுல அறக்கருத்துக்கள் அதிகமா நிரம்பி இருப்பது உலகமே அறிந்த ஒரு செய்தியா இருக்கு. மாணவர்களே, இந்த திருக்குறள் உங்களுக்கு அனைவருக்கும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.